அரசே, குருஷேத்திர யுத்த களத்தில் கௌரவ பாண்டவ சேனைகள் இருபெருங்கடலென எதிரெதிரி அணிவகுத்து நிற்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் 7ஆம் நாள் யுத்தம் தொடங்க உள்ளது. சஞ்சயா, யார் யார் எந்தெந்த வியூகம் அமைத்திருக்கிறார்கள்? கௌரவ சேனை மண்டல வியூகம் அமைத்திருக்கிறார்கள். மண்டல வியூகம் கடுமையானதாயிற்றே. அதை உடைக்க வேண்டுமென்றால் வஜ்ர வியூகம் அல்லவா பாண்டவர்கள் அமைத்திருக்க வேண்டும்? சரியாக சொன்னீர்கள் அரசே. பாண்டவர்கள் வஜ்ர வியூகத்தையே அமைத்திருக்கிறார்கள். சங்கநாதம் முழங்க யுத்தம் தொடங்குகிறது. துரோணாச்சாரியார் துருபத மன்னரோடு படு உக்கிரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். மாமன்னர் சல்லியன் சிகண்டியுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பகதத்தன் பீமனுடன் செய்யும் யுத்தம் யுத்த களத்தையே நடுங்க வைக்கிறது.
இன்னொரு பக்கம் பூரி சிரவஸ் விராட மன்னருடன் கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். சகுனியை காக்க சகுனியின் புதல்வர்கள் அரவானுடன் யுத்தம் செய்ய வருகிறார்கள். அடே, காந்தாரத்தில் பிறந்து அத்தினாபுரத்தை அழிக்க துடிக்கும் நச்சு பாம்புகளே, சகுனியின் புத்திரன் அல்லவா நீ? உன்னை கொன்றால் ஓடோடி வருவான் உனது தந்தை சகுனி. நான் அவனையும் கொல்வேன். வீண் பேச்சு பேசாதே, உன் வீரத்தை செயலில் காட்டு. வா. அர்ஜுனனுக்கும் உளுவிக்கும் பிறந்த அரவான் சகுனியின் 8 மகன்களையும் கொன்றான். ஒரே நேரத்தில் நான் என் 8 மகன்களை பறிகொடுத்தேன். சகுனியும் தன் 8 புதல்வர்களை இழந்து நிற்கிறானே. நான் இன்னும் என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்க நேருமோ? ஐயோ, இந்த கொடுமைக்கெல்லாம் இந்த பாவிதான் காரணம். காந்தாரி, காந்தாரி, என்னை மன்னித்து விடு. காந்தாரி, என்னை மன்னித்து விடு. இது என்ன பேச்சு? என்று நான் சத்திரியனுக்கு மகளாக பிறந்தேனோ அன்றே இதையெல்லாம் சகிக்க வேண்டும் என்பதுதான் நியதி. சகிக்க பழகிக் கொள்கிறேன். சஞ்சயா, நீ மௌனம் காக்க வேண்டாம். தொடர்ந்து யுத்த களத்தில் நடப்பதை கூறு. அரசே, பீஷ்மாச்சாரியார் பெரும் ஆவேசத்துடன் போர் புரிகிறார். கிருஷ்ணன் பாஞ்சன்ய சங்க எடுத்து முழங்க இன்றைய யுத்தம் நிறைவுக்கு வருகிறது. இதோ இந்த அக்னியின் முன் சபதம் எடுக்கிறேன். அந்த அர்ஜுனனை யுத்தத்தில் கொல்லும் வரை என் பாதங்களை நான் கழுக மாட்டேன். மாமிசத்தை புசிக்க மாட்டேன். மதுவை அருந்த மாட்டேன். என்னிடம் யார் வந்து எதை யாசித்து நின்றாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இது இந்த அக்னியின் மீது சத்தியம். நீயும் ஒரு மனிதன் தானா? என்ன விழிக்கின்றாய்? உன் இருதயத்தை தொட்டு சொல், நீயும் மனிதன் தானா? நட்பென்ற பெயரால் இன்னொருவன் ராஜ்யத்தை பெற்று அதை ஆட்சி செய்து உண்டு கொழுத்து பஞ்சனையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் நண்பன் யுத்த காலத்தில் சத்துருக்களோடு தன் உயிரை கொடுத்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இப்போது சொல், நன்றி மறந்த நீயும் மனிதன் தானா?
என் உடல்தான் இங்கிருக்கிறது, என் மனமெல்லாம் யுத்த களத்தில் ஏங்கி கிடக்கிறது. உன்னை போன்ற பொய்யனை இதுவரை நான் கண்டதில்லை. யுத்தம் செய்ய அஞ்சி வீட்டுக்குள் பெண்டிரை போல் பதுங்கி கிடக்கும் கோழை நீ. இல்லை, நான் கோழை இல்லை. என் நண்பனுக்காக யுத்தம் செய்யவே, என் நண்பனின் சத்ருவான அர்ஜுனனை அழிக்கவே இந்த பிறப்பை எடுத்திருக்கிறேன். ஆனால் என்ன செய்ய, சூழ்நிலை என் கரங்களை கட்டி போட்டுள்ளன. பொய், சுத்த பொய். சூழ்நிலை தானே உருவானதா அல்லது நீயே உருவாக்கினாயா? நீயே சொல். அர்ஜுனனோடு யுத்தம் செய்யும் நாளுக்காக நான் காத்திருக்கும் போது இப்படி ஒரு சூழ்நிலையை நானே உருவாக்குவேனா? இல்லை இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையை நீயே உருவாக்கினாய். இதை என்னிடமே மறைக்க முயலாதே. இல்லை, என்னை கடைநிலையில் கூட்டத்தோடு கூட்டமாக அர்த்தரதனாக யுத்தம் செய்ய பணித்தார் பீஷ்மாச்சாரியார். என் தகுதிக்கு இது தகுமா? தகுதியா? தாய் தந்தை யார் என்று தெரியாத அனாதையான உனக்கு எங்கே இருந்து வந்தது தகுதி? சாதாரண தேரோட்டியின் மகனான நீ கங்கையின் மைந்தனான பீஷ்மரிடம் வாதம் செய்யும் தகுதியை உனக்கு யார் தந்தது? ஊரே உன்னை சூதபுத்திரன் என்று தூற்றும் போது ஹஸ்தினாபுரத்தின் அரசவையில் சரிக்கு சமமாக அமர்ந்து பேசும் தகுதியை உனக்கு யார் தந்தது? ஏன் நான் மாவீரன் இல்லையா? அர்ஜுனனுக்கு நிகராக அஸ்திர சஸ்திர வித்தைகளை நிகழ்த்தி காட்டும் சத்திரியன் இல்லையா? அங்க தேசத்தின் மன்னன் இல்லையா? நான் எப்படி கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரிய முடியும்? நீ சத்திரியனா? நீ மாவீரனா? நீ அங்க தேசத்தின் மன்னனா? கர்ணா, உன் நிலை என்ன என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய். சூதபுத்திரன் என்ற அவச்சொல்லை விட அர்த்தரதனாக நின்று போரிடுவது உனக்கு இழிவா? வேண்டாம், என்னை கொல்லாமல் கொல்லாதே. சூதபுத்திரன் என்று கூறி நீயும் என்னை வதைக்காதே. நான் கூறவில்லை, அப்படி கூறும் சூழலை நீயே உருவாக்கிவிட்டாய். ஒருவேளை அர்த்தரதனாக நீ குருக்ஷேத்திர யுத்தகளம் புகுந்திருந்தால் கூட சூதபுத்திரன் என்ற பழிச்சொல்லை நீக்கி இருக்கலாம். அந்த வாய்ப்பையும் நீ தவற விட்டு விட்டாய். எனக்கு தகுதியான இடத்தை கோருவது தவறு என்கிறாயா? கர்ணா, உன்னை போன்ற இருமாப்பு கொண்ட மனிதனை நான் இதுவரை கண்டதில்லை. நான் இருமாப்பு கொண்டவனா? பின் இல்லையா? இந்த உலகமே பரம்பொருள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் என போற்றும் ஸ்ரீகிருஷ்ணரே குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டுகிறான். நீ சாதாரண தேரோட்டி மகன், நீ தகுதி குறித்து பேசுகிறாய். அப்படியானால் துரியோதனன் வெற்றிக்காக யுத்தம் செய்ய தகுதியான இடத்தை கோரியது தவறா? தவறென்று யார் சொன்னது? அன்று பீஷ்மாச்சாரியார் உன்னை அர்த்தரதனாக பணித்த போது நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நீயே கூறு. நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த மகா பெரியவரிடம் பணிவோடும் தாழ்வோடும் உன் நண்பனுக்காக நீ மன்றாடி இருக்க வேண்டும். பிதாமகரே, என் தகுதிக்கு இது பொருத்தமானதல்ல, என் தகுதிக்கு பொருத்தமான பதவியை தாரும் என்று அவரிடம் கெஞ்சியாவது கேட்டிருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்தாய்? ஆணவ செருக்கோடு அவையை விட்டு வெளியேறினாய். உன்னை போன்ற சுயநலக்காரனை இதுவரை இந்த உலகம் கண்டிருக்காது. நான் சுயநலக்காரனா? இந்த கர்ணன் சுயநலக்காரனா? என்னிடம் இருப்பதையெல்லாம் வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் நான். யாருடைய செல்வத்தை யார் தானம் கொடுத்தது? நீ ஆளும் ராஜ்யம், நீ தானமாக கொடுத்த செல்வம் அத்தனையும் உன் நண்பன் துரியோதனன் உனக்கு தானமாக கொடுத்தது. நீ செய் நன்றி மறந்தவன். உன்னை போன்ற நன்றி மறந்த சுயநலக்காரனை இந்த உலகம் கண்டதில்லை. ஆம், செய் நன்றி மறந்து உன் தன்மானத்தை பெரிதென்று நினைத்த நீ சுயநலக்காரன் தான். அப்படியானால் நான் தன்மானத்தோடு வாழக்கூடாதா? அந்த தகுதியை கொடுத்த துரியோதனனுக்கு நீ என்ன கொடுத்தாய்? காலம் முழுவதும் உன் காலடியில் கிடப்பேன் என்று பொய்யுரைத்து விட்டு அவனை வஞ்சித்து விட்டாய். உன்னை போன்ற வஞ்சகனை இந்த உலகம் கண்டிராது. வஞ்சகனா? ஆம், வஞ்சகன்தான். உன் நண்பனை வஞ்சித்தாய், உன் தாயை வஞ்சித்தாய், உன் சகோதரர்களை வஞ்சித்தாய். என்று
நீ யாருக்கும் பயன்படாத நெற்பதரானாய். நான் நெற்பதரா? பிறகு வேற என்ன கூறுவது? உன் தாய் குந்தி தேவியிடம் நீ என்ன கூறினாய்? இந்த உடலும் உயிரும் என் நண்பன் துரியோதனனுக்குத்தான் என்று பெரும்புகழ் பேசினாய். ஆனால் நீ உன் தாய்க்கும் பயன்படவில்லை, உன் நண்பனுக்கும் பயன்படவில்லை. பெற்ற தாய் கண்ணீரோடு வந்து மன்றாடியும் அவருக்கு உதவாத பெரும் பாவி நீ. ஐயோ, கொடுஞ்சொல் என்னை சுடுகிறதே. சுடட்டும், நன்றாக சுடட்டும். உன் நண்பனுக்கு நீ செய்து கொடுத்த சத்தியம் பெரிதா, அல்லது பீஷ்மரிடம் நீ பூண்ட சபதம் பெரிதா? நன்றாக யோசித்துப் பார். உன் நண்பனிடம் நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு நீ அவனுக்கு பயனற்று கிடக்கிறாய். இது நீதியா? உன் நண்பனை விட உனக்கு உன் தன்மானம்தான் பெரிதா? இன்று நீ உன் தன்மானத்தை பெரிதாக மதித்து உன் நண்பன் உனக்கு செய்த நன்றிகளை மறந்தால் உடனிருந்து வேறறுத்த துரோகி என்று இந்த உலகம் உன்னை தூற்றாதா? இல்லை இல்லை, எனக்கு என் தன்மானம் பெரிதல்ல, நன்றி கடன் தான் பெரிது. பீஷ்மர் முன்னால் நான் பூண்ட சபதம் பெரிதல்ல, என் நண்பனுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம்தான் பெரிது. இப்போதுதான் நீ மனசாட்சியுள்ள மனிதராக மாறியிருக்கிறாய். செல், இப்போதே செல். பீஷ்மாச்சாரியாரின் கால்களில் விழுந்தாவது யுத்தகலம் புகுந்து விடு. செல்கிறேன் செல்கிறேன், இப்போதே செல்கிறேன். என் நண்பனுக்காக நான் யுத்தகலம் புகுவேன். வருகிறேன். மாமா, 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 நடந்ததை நினைத்து வருந்துகிறேன். தங்கள் புத்திரர்களை காக்க முடியாமல் போனதற்கு மன்னிப்பு கோருகிறேன். மருமகனே, மன்னிப்பு எதற்கு? யுத்தம் யாவருக்கும் பொதுவான ஒன்றுதானே. யுத்தகளம் புகும் யாவரும் அது கோரும் விலையை கொடுத்துதான் தீர வேண்டும். அதற்கு இந்த சகுனி மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும்? ஆனாலும் யுத்த களத்தில் என்னிடம் பரிதவித்து ஓடி வந்தீர்கள். என்னால் தங்களுக்கு உதவ முடியவில்லையே. அதற்கு என்ன செய்ய? நீயும் தான் உன் கண்ணெதிரே உன் சகோதரர்கள் 8 பேரை பறிகொடுத்தாய். அப்போது நீ தவித்து நின்ற போது யாரால் என்ன செய்ய முடிந்தது? உண்மைதான். ஆனாலும் துரியோதனா, என் சோகம் என்னோடு இருந்து விட்டு போகட்டும். இனி நடக்க வேண்டியவற்றை தீர்மானிப்போம். யார் யாரை இழந்தாலும் நமக்கு வெற்றியே இலக்காக இருக்க வேண்டும். மாமா, தங்களை காணும் போது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்ட பிறகும் தாங்கள் திடமனதோடு வெற்றியை குறித்தே பேசுகிறீர்களே. சத்திரியன் கொள்ள வேண்டிய தலையாய குணம் அது. துரியோதனா, இன்றைய யுத்தத்தில் பாண்டவ சேனை தலைவன் துஷ்டத்யும்னனை வதைத்தெடுத்து விட்டாய். அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து விரட்டினாய். உன்னுடைய இந்த செயல் என்னுடைய இழப்பை ஈடுகட்டியது என்றே கூற வேண்டும். அது மட்டுமல்ல, நம் தாத்தா பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் பாண்டவ சேனையை சிதறடித்து திக்கு கொன்றாக ஓட வைத்தார். எல்லாம் வெற்று கண் துடைப்பு. சேனைகளை தவிர தாத்தாவினால் பாண்டவர்களுக்கு வேறு எந்த இழப்பும் இல்லையே.
அப்படி கூற இயலாது துரியோதனா. இன்று பிதாமகரால் பாண்டவர்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டது உண்மை. வா. சூழ்ச்சியின் பிறப்பிடமான சகுனியை இன்று நீ ஆட்டம் காண வைத்து விட்டாய். சகுனியின் புத்திரர்களை கொன்று சகுனிக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி விட்டாய். தர்மனின் வார்த்தைகள் சத்தியமானவை. இதன் தாக்கம் கௌரவ படைகளில் கடுமையாக இருக்கும். சகுனியின் சோர்வு துரியோதனனை தொற்றி இருக்கும். துரியோதனனின் சோர்வு கௌரவ படையை பற்றி இருக்கும். அது நமக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். என் செல்ல புத்திரனை அரவான், உன்னை மகனாக பெற நான் பேர் பெற்றவன். என் வீரம் இன்று உன் மூலம் வெளிப்பட்டதை இன்று நான் கண்டேன். என்ன வீரம், என்ன வேகம்! இன்றோடு சகுனி மாமா ஒழிந்தார் என்றே நினைத்தேன். ஆனால் தப்பித்து விட்டார். மகனே அரவான், இந்த யுத்தத்தில் உன் பங்களிப்பு தொடர வேண்டும். நண்பா, கர்ணா, உன்னை இங்கு காண எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? உன்னை எண்ணாத நாட்களே இல்லை. எப்படி இருக்கிறாய்? என் நிலையை நான் கூறத்தான் வேண்டுமா? என் மனசாட்சி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் என் மனம் மணலில் இட்ட புழுவாக துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன கூறுகிறாய்? பின் என்ன துரியோதனா, யுத்த களத்தில் நீ மட்டும் தனியாக போராடிக் கொண்டிருக்க இல்லத்தில் ஒரு மூலையில் என்னால் முடங்கி கிடக்க முடியாது. இப்போதே யுத்தகளம் புக நான் சித்தமாக இருக்கிறேன். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். மாமா, இனி வெற்றி நம் பக்கம். எனது நண்பன் கர்ணன் பாண்டவ படைகளை சிதைத்தொழிப்பான். துரியோதனா, அவசரப்பட்டு மகிழ்ச்சி அடையாதே. கர்ணனை ஒருபோதும் நமது சேனை தலைவர் பீஷ்மாச்சாரியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லை மாமா, இந்நேரம் அவர் மனம் மாறியிருப்பார். நம் கர்ணனை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். மாமா, தாத்தாவிடம் நான் பேசுகிறேன். நம் நலனை விரும்புபவர் அவர். நமக்கு சாதகமான எந்த ஒரு விஷயத்தையும் புறம் தள்ள மாட்டார். அதுவும் கௌரவ சேனைகள் பின்னடைவு அடைந்திருக்கும் இந்த நேரத்தில் கர்ணனை அவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். கர்ணன் போர்க்களம் புக வேண்டும் என்பது உன் ஆசை. பிதாமகரின் ஆசை அதுவல்ல. கர்ணனின் தேவை அவசியம் என்று உணர்ந்திருந்தால் அப்போதே அவர் கர்ணனை அழைத்திருப்பாரே. மாமா, பிதாமகருக்கு என் மீது கோபம் இருந்தாலும் என் வீரத்தை அவர் நன்கு அறிவார். நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் அவரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்போது இருக்கும் சூழலில் அவர் என்னை மன்னித்து எனக்கு தக்க இடம் அளிப்பார். யுத்தகளம் புகவும் என்னை அனுமதிப்பார். நான் நம்புகிறேன். நிச்சயம் நாளை நீ யுத்தகலம் புகுவாய்.
கர்ணா. தாத்தா, வா துரியோதனா, இன்னும் ஏதேனும் என்னை வசைப்பாட மீதம் உள்ளதா? என்ன தாத்தா, நான் ஏதோ இயலாமையில் அல்ல, உரிமையோடு கோபத்தில் பேசியிருக்கலாம். நான் பாசமிகுந்த பேரன் அல்லவா? தாங்கள் இதை பெரிதுபடுத்தலாமா? துரியோதனா, நீ முக்கியமான காரணம் இல்லாமல் நிச்சயமாக வந்திருக்க மாட்டாய். எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல். பிதாமகரே, இன்று நீங்கள் யுத்த களத்தில் ருத்ரமூர்த்தியாக சுழன்றாடியதை கண்டு திகைக்காதவர்கள் யாரும் இல்லை. சத்தியமான வார்த்தைகள் தாத்தா. வீர சிம்மமாய் பாண்டவ படைகளை சிதறி ஓட செய்த காட்சி என் கண்களுக்குள்ளே நிற்கின்றது. தங்கள் நிழலை பார்த்தே பாண்டவ படைகள் அஞ்சி ஓடியதில் திகைத்து போனேன். தாத்தா, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி? கர்ணன் தன் தவறை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறான். அப்படியா? ஆம். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் கர்ணன் தன்மான சிங்கமாயிற்று. அவன் எப்படி தவறை உணர்ந்திருப்பான்? தாத்தா, கர்ணனுக்கு என் நலமே பெரிது. அதனால் அவன் பூண்ட சபதத்தை மறந்து எனக்காக யுத்தகலம் புக ஆயத்தமாக இருக்கிறான். பலே பலே, அவன் யுத்தகலம் புகுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தாராளமாக யுத்தகலம் புகட்டும். பார்த்தீர்களா மாமா, தாத்தாவின் பெருந்தன்மையை நான் அப்போதே கூறினேன் அல்லவா? தாத்தா என் நலனையே விரும்புபவர். நான் இல்லை என்று கூறவில்லையே. பிதாமகரே, எனக்கு ஒரு சந்தேகம். சகுனி, உனக்கு சந்தேகம் வரவில்லை என்றால் தான் வியப்பு. கேள். கர்ணனுக்கு என்ன பொறுப்பு வழங்க உள்ளீர்கள்? இது என்ன கேள்வி? கர்ணனுக்குத்தான் ஏற்கனவே பொறுப்பை வரையறுத்து விட்டேனே. அவன் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று அர்த்தரதனாக போர் புரிய வேண்டியதுதான். தாத்தா, அது ஒருபோதும் நடக்காது. கர்ணனை தாங்கள் மகாரதியாக நியமிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நீ எனக்கு உத்தரவு போட முடியாது துரியோதனா. கௌரவ சேனையின் தலைவன் நான். யார் எந்த பொறுப்பை வகிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய வேண்டிய அதிகாரம் இன்னும் என்னிடமே உள்ளது. தாத்தா, கர்ணன் அர்த்தரதனாக யுத்தகலம் புகமாட்டான். எனில் அவனை அவன் இல்லத்திலேயே உண்டு உறங்கச் சொல். அவன் யுத்தகலம் புகுந்தே தீர வேண்டும். தாராளமாக புகட்டும், அர்த்தரதனாக. தாத்தா, அவனுக்குரிய பொறுப்பை நீங்கள் வழங்கித்தான் ஆக வேண்டும். கொடுத்திருக்கும் பொறுப்பே அவனுக்கு உரியதுதான். அர்த்தரதனாகவா? அதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிறேன். அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏனெனில் ஆணவமும் அகங்காரமும் செருக்கும் சிறுமதியும் படைத்தவன் உன் நண்பன் கர்ணன். அவனுக்கு உன் வெற்றியை விட தான் என்ற ஆணவமே அவனுக்கு பெரியது. அவன் ஆணவத்தில் என்ன தவறு இருக்கிறது? அவன் மகாரதனாகவோ அதிரதனாகவோ யுத்தகலம் புகுவதே சால சிறந்தது. அது இந்த பீஷ்மன் உயிரோடு இருக்கும் வரை நடக்காது. அப்படி உன் நண்பன் கர்ணன் தான் உனக்கு முக்கியம் என்றால் அவனை அதிரதனாக்கியே தீருவேன் என்று நீ முடிவெடுத்தால் நான் இக்கணமே என் பதவியை துறக்கிறேன். தாராளமாக அந்த தேரோட்டியின் மகனை கௌரவ சேனையின் தலைவனாக்கு. பிதாமகரே, இதென்ன பேச்சு? நீங்கள் இல்லாமல் கௌரவ சேனையா? அப்படி என்றால் இந்த விவாதத்திற்கு இத்துடன் முற்றுப்புள்ளி வையுங்கள்.
நண்பா, என்னால் முடிந்தவரை வாதிட்டு பார்த்து விட்டேன். தாத்தா தன் முடிவில் உறுதியாக இருக்கிறார். என்னை மன்னித்து விடு கர்ணா. நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் செய்த பாவம், அதற்கு நீ என்ன செய்வாய்? எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம். அன்று அவையில் பீஷ்மரிடம் பணிந்து போயிருந்தால் ஆயினும் இழிந்த நிலையை நான் அடைந்திருக்க மாட்டேன். இது என் தவறு. என் தவறுக்கான தண்டனையை நான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். திருஷ்டத்யும்னா, நாளைய யுத்தம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமக்கான முதல் வெற்றி அடியை எடுத்து வைக்கப் போகிறோம். அதற்கு தகுந்தாற் போல நீ வியூகத்தை அமைக்க வேண்டும். ஆமாம், என்ன வியூகம் அமைப்பதாக திட்டமிட்டுள்ளாய்? பிதாமகர் ஊர்மி வியூகம் அமைக்க முடிவெடுத்திருப்பதாய் ஒற்றன் கூறினான். ஆகவே நான் சிறிங்கடக வியூகம் அமைக்க திட்டமிட்டுள்ளேன். சரியான முடிவுதான். அரசருக்கு வணக்கம். ஒற்றனே, என்ன செய்து கொண்டு வந்தாய்? அங்க மன்னன் கர்ணன் தன் தவறை உணர்ந்து கௌரவ சேனையோடு இணைய முன்வந்தார். ஆனால் பிதாமகர் அதை நிராகரித்து விட்டார். இதனால் மிகுந்த ஆத்திரம் கொண்டுள்ளார் இளவரசர் துரியோதனன். உத்தரவரசே. சபாஷ், பீஷ்மரை வீழ்த்த சரியான தருணம் வந்துவிட்டது. கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? ஆம், பிதாமகரை வீழ்த்த இதைவிட சிறந்த தருணம் கிட்டாது. எப்படி? பீமா, கூறு கிருஷ்ணா. நாளைய யுத்தம் உன்னுடைய யுத்தமாக இருக்க வேண்டும். கௌரவர்களில் நீ 5 பேரையாவது கொன்று குவிக்க வேண்டும். கூறிவிட்டாய் அல்லவா? நாளை நான் துரியோதனனின் தம்பிகளில் 10 பேரையாவது கொல்வேன். இல்லை என்றால் நான் விருகோதரன் அல்ல. இது சத்தியம். திரௌபதி, உடனே நீ ஆற்ற வேண்டிய முக்கிய காரியம் ஒன்றுள்ளது. நான் காத்திருக்கிறேன். யாதென்று இப்போதே கூறு கிருஷ்ணா. உடனே நீ கர்ணனை சந்திக்க வேண்டும். கர்ணனையா? எதற்காக இந்த சந்திப்பு? கிருஷ்ணா, கேள்விகள் கேட்காதே. கூறியதை மட்டும் செய். உடனே கர்ணனை சந்திக்கச் செல். கிருஷ்ணா, இப்போது எதற்கு இதெல்லாம்? தர்மா, உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? நான் உன்னை நம்பாமல் வேறு யாரை நம்பப் போகிறேன் கிருஷ்ணா? பிறகென்ன, நடப்பதை மட்டும் வேடிக்கை பார்.
அகிலத்திற்கே சாட்சியாக நிற்கும் மாதவனே, என் தேவனே, என் நிலையை பார்த்தாயா? நானும் ஒரு சத்திரியனா? நானும் ஒரு மனிதனா? நன்றி மறந்த நயவஞ்சகனாயிற்றே. இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழத்தான் வேண்டுமா? நிச்சயம் வாழக்கூடாது. இதில் உனக்கு என்ன சந்தேகம் கர்ணா? யாரது? யாரது பேசியது? யார்? திரௌபதி, நீயா? நீ எதற்காக இங்கு வந்தாய்?